தமிழகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பிருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இது குறித்து பேசாம கிடையாது. தினந்தோறும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். மாலை நேரங்கள், இரவு மற்றும் நள்ளிரவுல கண்டிப்பா மழை பெய்யும். குறிப்பிட்ட 7 முதல் 8 மாவட்டங்கள்ல உறுதியான மழை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். நேற்றைய தினங்கள்ல நமக்கு மாலை நேரங்கள், இரவு நேரங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சதுங்க. எந்தெந்த மாவட்டங்களுங்கிறத சொல்றோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. இனி அடுத்து வரப்போகிற நாட்களுக்கும் இந்த மாவட்டத்தில் மட்டும் மாலை அல்லது இரவு நேரத்துல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்களில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழையானது கண்டிப்பா பதிவாகும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல எந்த மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் ஒரு சில மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையானது உறுதியாக பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலை முதல் மாலை வரைக்கும் வான மேகமூட்டமும் பகல் நேர வெயில் காணப்பட்டிருந்தாலும் இரவு நள்ளிரவிலும் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. முதலாவதாக நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள் பத்தி சொல்றோம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மீண்டுமா சொல்றோம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்திலும் கண்டிப்பா மழை உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மாலை நேரங்கள்ல மழை பெய்யும். அப்படி இல்லைன்னா இரவு 8 மணிக்கு மேல நமக்கு மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அப்பையும் நமக்கு மழை வரலனா நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்துல மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால கையில மறக்காம கொடை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவட்டங்கள் தப்பிக்கவே முடியாது. காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம்லாம் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா மழையிடம் சிக்கிதான் ஆகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழை வரை எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல சற்று வலுவான காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம நேற்றைய தினங்களையும் நம்ம பார்த்தோம். மழை பொழிவு சில இடங்கள்ல பதிவாச்சு. அடுத்து வரும் நாட்களிலும் இதே போலவே விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்பு இந்த 4 மாவட்டத்துல கண்டிப்பா இருக்கு. மீதமுள்ள பகுதிகள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில நள்ளிரவு நேரங்கள்ல நமக்கு லேசானதுல இருந்து மிதமான மழை, அதாவது மிக கனமழை அதி கனமழைலாம் இல்லாம ஓரளவுக்கு அந்த லேசான மழை, மிதமான மழை, சாரல் மழைன்னு ஆங்காங்கே பகுதி பகுதியாக பதிவாகும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கடலூர் மாவட்டத்தில் இங்கெல்லாம் நமக்கு பகுதியாக லேசான மழை, மிதமான மழை, விழுப்புரம் மாவட்டத்திலும் லேசானது அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தான் மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் மிதமான மழை பெய்ய போகுது. உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்ததாக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா கடலோர மாவட்டத்திலேயே இந்த அளவுக்கு மழை வந்துகிட்டு இருக்குன்னா அப்போ உள் மாவட்டத்துல வராம போகுமான்னு? கண்டிப்பாக மழை வரும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துல 100% எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 70%, ஒரு 60 முதல் 70% வரை விட்டு விட்டு பரவலாக பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும். ஒன்று மாலை 4 மணிக்கு பிறகு மழை தொடங்கும். அப்படி இல்லைன்னா இரவு 8 மணிக்கு பிறகு லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். எது எப்படியோ நமக்கு நேரங்கள் முக்கியமல்ல, மழை மட்டுமே. அதனால சொல்லியிருக்கக்கூடிய மழை பொழிவு கண்டிப்பாக நமக்கு மாலை நேரங்களுக்கு அப்புறம் தான் வரும். அதனால காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயிலை பார்த்துட்டு என்னப்பா இது இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. கையில மறக்காம கொடை வச்சுக்கோங்க. இன்னைக்கும் நாளைக்கும் மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க. மழை பொழிவு எந்த நேரத்திலும் மாலை நேரங்களுக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். அப்போ கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ச்சியா பதிவாகும். சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல லேசானது முதல் மிதமான மழையுமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 4 சென்டிமீட்டருக்குள்ள தான் அதிகபட்ச மழை அளவு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மறுபடியும் வெள்ளப்பெருக்கு வருமா அல்லது மிக கனமழை 10 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர்லாம் மழை வருமானு கேட்குறீங்க. அவ்வளவு மழைக்கான வாய்ப்பு இருக்காது. ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும்.
சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடுல வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான அந்த காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரித்து காணப்படும். மழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வப்போது லேசான மழை பகுதியாக இருக்கும். திடீரென மழை வரும், பார்த்தா தரை நனைய மழை வந்து பதிவாயிட்டு போயிடும். ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும். கருமேகங்கள்லாம் நம்ம ஆங்காங்கே பார்க்க முடியும். ஆனால் சில நேரத்தில் அந்த லேசான அந்த மிதமான மழை பொழிவு, தரை நனைய மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே பதிவாகிட்டு போகும். அதனால ரொம்ப மிக தீவிரமான மழை இல்லைனா கூட இது போல அந்த லேசான மழை பொழிவு சில சமயங்கள்ல எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டத்தில். அடுத்ததான் நம்ம வட தமிழக, அதாவது கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக முழுமையாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம், பகுதியாக லேசான மழை. ஏன்னா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சொல்லும் போது மாவட்டம் முழுவதும் நம்ம மழை சொல்லியிருந்தோம். ஆனால் டெல்டா மாவட்டங்கள்னு நம்ம குறிப்பிட்டு எடுக்கும்போது மாவட்டம் முழுவதும் நம்ம மழை சொல்ல முடியாது. ஏன்னா டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பகுதியாக ஏதேனும் சில இடங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் அப்படிங்கிறதுல ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை வந்து பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். பெரிதாக ஒரு 10 நிமிஷம் தான், அதிக நேரம்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கெல்லாம் நமக்கு பதிவாகும். டெல்டா மாவட்டங்களிலும் அதே போல் தென் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பெரும்பாலும் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் காணப்படும். அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டங்கள், தேனி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, நீலகிரியினுடைய மேற்கு பகுதியெலாம் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். சரிங்க, இப்போ மழை வரல, எங்களுக்கு அடுத்து எப்பயாவது மழை வருமானு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதற்காக நமக்கு வந்து எல்லா இடங்களும் மழை வராமல் போயிடாது. இப்போதைக்கு நமக்கு லேசான மழை, மிதமான மழை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் கணிசமாக தமிழ்நாட்டில் மீண்டுமாக அந்த மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. செப்டம்பர் முதல் வாரத்திலே நமக்கு மீண்டுமாக மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மழை காலம்தான். இதுக்கடுத்து நம்ம வந்து அதிக வெயில் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. இதுக்கடுத்து வரதெல்லாம் நமக்கு மழை காலத்துக்குள்ளே போக போகிறோம். இன்னும் 1 மாத காலம்தான் இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் 1 மாத காலம் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. செப்டம்பர் முடிஞ்சிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு பருவமழைக்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிச்சிடும். காற்றுடைய திசையில் மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். ஆகவே நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது நண்பர்களே.